குவார்டர்லி எக்ஸாம் 2025 நடந்த 10th மேக்ஸ்க்குரிய 2 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1லேருந்து 14 வரைக்கும் நமக்கு 1 வேர்டு கேட்டுருவாங்க. இப்போ 15லேருந்து தான் 2 மார்க் ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். லெட் ஏ அப்படிங்கிறது 1, 2, up to 45 and R be the relation defined as square is of a number in A. Write R as a subset of A cross A. Also find domain and range of R. இது பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸசைஸ் 1.2ல செகண்ட் கணக்காக இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்? A cross A எழுதணும். ஏங்கிறது கொடுத்துருக்காங்க. ஏங்கிறது என்ன? 1லேருந்து 45 வரைக்கும். சரியா? அப்போ A cross A எழுதுகிறோம். ஆறுங்கிற ஒரு ரிலேஷன் எழுதணுமா? அது வந்து எப்படி இருக்கணுமா? ஸ்கொயர் இஸ் ஆஃப் எ நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? நம்ம அதனால் A cross A எழுதிக்கிறோம். நம்ம என்ன பண்ணுவோம்? 1, 1, 2, அப்புறம் என்ன பண்ணுவோம்? இந்த 1 வச்சு இதில் உள்ள 45 எழுதுவோமா? அப்புறம் 2 வச்சு திரும்ப அகைன் 1லேருந்து 45, 3 வச்சு அப்படி எழுதுவோம். அப்படிங்கிறப்ப நமக்கு ரொம்ப எழுத முடியாது அவ்வளவையும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்? 1, 1, 1, 3 அப்படின்ட்டு எது வரைக்கும் எழுதணும்? 45, டாட்டா வச்சு 45, அப்படின்னு எழுதி விட்டுறலாம். சரியா? அடுத்து நம்ம ஆர் அப்படிங்கிற ரிலேஷன் எழுத போகிறோம். ஆறுங்கிறது எப்படி இருக்கணுமா? ஸ்கொயர் இஸ் ஆஃப் எ நம்பர்னு சொல்லிட்டாங்க. சரியா? அப்போ ஃபஸ்ட்டு 1 எடுத்துக்கிடணும். அதோட ஸ்கொயர் என்னது? 1. அடுத்து 2 எடுத்துக்கணும். 2ஓட ஸ்கொயர் 4, 3ஓட ஸ்கொயர் 9, 4ஓட ஸ்கொயர் 16, 5ஓட ஸ்கொயர் 25, 6ஓட ஸ்கொயர் 36. இதோட நிப்பாட்டிட்டோம். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஆறுங்கிற ரிலேஷன் எப்படி இருக்கணுமா? சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏயா இருக்கணுமா? நமக்கு ஏ கிராஸ் ஏல பார்த்தீங்கன்னா 45 வரைக்கும் தான் இருக்கும். நம்ம இப்போ 7 எடுத்தோம்னா 49 ஆயிரும். அதனால இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். சரியா? அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். ஆறுங்கிறது ஏ கிராஸ் ஏவோட சப்செட் அப்படின்னு எழுதியிருக்கோம். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? டொமைன் ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. நமக்கு ஏற்கனவே தெரியும் டொமைன்னா என்னது? முதல்ல இருக்கிறது என்னது இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6. ரேஞ்ச் அப்படிங்கிறது செகண்டில் வருது. 1, 4, 9, 16, 25, 36. இதுதான் இதோட ஆன்சர். அடுத்த கணக்கு பார்க்கலாம். 16வது கணக்கு பாருங்கள். இஃப் எக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு -5, 1, 3, 4 அண்ட் ஒய்ங்கிறது ஏபிசின்னு கொடுத்துருக்காங்க. தென் விச் ஆஃப் த ஃபாலோவிங் ரிலேஷன் ஆர் ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் அப்படின்னு 2 ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. 1, A, 3, B. R2ல வந்து -5, B, 1, B, 3, A, 4, Cன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.8ல் இருக்குது. ஃபர்ஸ்ட் இதை நம்ம எடுத்துக்கலாம். ரிலேஷன் R1 எடுத்துக்குவோம். எடுத்துட்டு இது வந்து ஃபங்க்ஷனா அப்படின்னு பார்க்குறோம். அப்போ என்ன பண்ணுவோம்? XY போட்டுக்கணும். ஆரோ டயக்ராம் போட்டுக்கணும். இங்கே ஃபர்ஸ்ட்டில் உள்ளதெல்லாம் எக்ஸில் நோட் பண்ணிக்கணும். செகண்டில் உள்ளதெல்லாம் என்ன பண்ணிக்கணும்? ஒயில் நோட் பண்ணிவிட்டு ஆரோ டயக்ராம் போடும் இல்லையா? அதே மாதிரி போடணும். இப்போ இதை பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிடும் இது ஃபங்க்ஷன். ஆனால் R1 இஸ் நாட் எ ஃபங்க்ஷன். ஏன் நமக்கு இந்த எக்ஸில் இருக்கு இல்லையா? இந்த 4 அப்படிங்கிறதுக்கு இதில் வந்து நமக்கு ஒரு இமேஜ் இல்லை. இது ஒன்றுத்துக்கும் ஒரு இமேஜ் இருந்தால் தான் அது ஃபங்க்ஷன். இது இல்லாதனால இது என்னது? இது ஃபங்க்ஷன் இல்லை. அதை கீழே எழுதிடணும். R1 இஸ் நாட் எ ஃபங்க்ஷன். தேர்ஃபோர் ஏன் அப்படின்னா எக்ஸில் இருக்கிற எலமெண்ட் ஆஃப் 4க்கு டஸ் நாட் ஹேவ் ஆன் இமேஜ் ஆன் ஒய் அப்படின்னு எழுதிடணும். சரியா? அடுத்து நம்ம R2 பார்க்கலாம். R2ல என்ன கொடுத்துருக்காங்க? கிவன் எடுத்து எழுதிக்கோங்க. R2ல என்ன கொடுத்துருக்காங்க? -5, B, 1, B, 3, A, 4, C. அதே மாதிரி என்ன பண்ணணும்? ஆரோ டயக்ராம் போடணும். எக்ஸ் ஒய்ன்னு போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டில் உள்ளதெல்லாம் எக்ஸில் எழுதிக்கோங்க. செகண்டில் உள்ளது ஒய் எழுதிக்கோங்க. இப்போ ஆரோ டயக்ராம் கனெக்ட் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இதில் ஒரு இமேஜ் இருக்குது. அப்போ இது என்னது? R2 இஸ் எ ஃபங்க்ஷன். ஏன் அப்படின்னா ஈச் எலமெண்ட் ஆஃப் எக்ஸ் கேஸ் ஆன் யூனிக் இமேஜ் இன் ஒய் அப்படின்னு எழுதிடணும். சரியா? அடுத்த கணக்கு பார்க்கலாமா? 17th கணக்கு பாருங்கள். இஃப் 13824 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இஸ் ஈக்குவல் டு இது எப்படி எழுதலாமா? 2 into then find A into Bன்னு கேட்டிருக்காங்க. இது எக்ஸசைஸ் 2.2ல 4th சம்மாக இருக்குது. இந்த கணக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கொடுத்துருக்கிற நம்பர் என்ன பண்ணணும்? 2ஆல் ஃபேக்டர் பண்ணணும். அதாவது ஃபேக்டரைசேஷன் பண்ண தெரியும் இல்லையா? இந்த மாதிரி பண்ணிகிட்டே வந்தோம்னா நமக்கு இந்த மாதிரி வந்துடும். அப்போ நம்ம 2 எத்தனை டைம்ஸ் வருது, 3 எத்தனை டைம்ஸ் வருதுன்னு பார்க்கணும். 2 வந்து எத்தனை டைம்ஸ் வரும்னா 2⁻9 வரும். 3 வந்து 3⁻3 வரும். சரியா? அப்போ 2க்கு மேலே தானே A கொடுத்துருக்காங்க. 2 அப்போது 2க்கு மேலே என்ன வந்திருக்கோ அது ஏக்குள்ள வேல்யூ. அப்போ A is equal to 9. Bக்கு வந்து என்ன பண்ணணும்? B is equal to என்னது? 3 அப்படின்னு எழுதிடணும். சரியா? அது வெரி ஈஸி. compute x such that 10⁴ concurrent x mod 19. இது எக்ஸாம்பிள் 2.15ல இருக்குது. சரியா? இதை நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10⁴ concurrent x mod 19 கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே எழுதிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது 10ஓட ஸ்கொயராக எடுத்துக்கிறோம். சரியா? 10 ஸ்கொயர்னு எடுத்துகிறோம். நமக்கு 100 வரும். இதுக்கு என்ன அர்த்தம்? இங்கே இருக்கிற நம்பரை இந்த மாடுன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்களா? இதால் நம்ம வகுக்கிறப்ப டிவைட் பண்ணுறப்ப கிடைக்கிற ரிமைண்டரை இந்த இடத்துல எழுதணும். அப்போ 100 நம்ம 19ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 5 வரும். அதை இங்கே எழுதியிருக்கோம். சரியா?
அது 10 ஸ்கொயர். ஆனால் நம்ம கேட்டிருக்குது 10 பவர் 4. அதனால் என்ன பண்ணுறோம், 10 ஸ்கொயரை ஒரு ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 10 பவர் 4 ஆயிருமா. அப்போ இங்கே ஸ்கொயர் பண்ணுறப்ப இந்த 5ஐயும் நம்ம என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணால் தான் இந்த இடத்துல பண்ணியிருக்கோம். அப்போ இது 10 பவர் 4 ஆயிரும். இந்த 5ஐ ஸ்கொயர் பண்ணுறப்ப அது 25 ஆயிரும். சரியா, இது பார்த்தீங்கன்னா டிவைஸரை விட ரிமைண்டர் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அகெயின் திரும்ப ஒரு தடவை 19ஆல் டிவைட் பண்ணுறப்ப நமக்கு ரிமைண்டர் என்ன வரும், 6 வரும். அதுதான் இங்கே எழுதியிருக்கோம் 10 பவர் 4 கான்குரண்ட் 6 mod 19. therefore xங்கிறது என்னது 6. 19th சம் பார்த்தீங்கன்னா ஏபியிலேருந்து கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த 19th டேர்ம் ஆஃப் ஆன் ஏபி அப்படின்னு ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க. -11 -15 -19 கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 2.5ல் 4th சம். நம்ம கொடுத்துருக்கிற சீரீஸ் எழுதிக்கலாம். -11 -15 -19 T19 கேட்டிருக்காங்க. இதுக்கு ஃபார்முலா என்ன, நமக்கு இதுதான் ஃபார்முலா. Tn is equal to a plus n minus 1 into t. அப்போ இதில் நமக்கு n 19 தெரியும், a என்ன d என்னன்னு இந்த கொடுத்துருக்கிறதுல நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட்டில் இருக்குதுன்னா நமக்கு ஏங்கிறது ஃபர்ஸ்ட்டில் வருது. அப்போ -11. டிங்கிறது நமக்கு என்னது, டேம் 2லேருந்து டேம் 1 நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடியது. அதை இங்கே கரெக்டாக எழுதிக்கணும். இது மைனஸில் வரதுனால கொஞ்சம் கவனமாக கேர்ஃபுல்லாக இருக்கணும். -15 அப்படிங்கிறது நமக்கு டேம் 2, மைனஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து இந்த T2 -T1, அகே நமக்கு T1 வந்து -11. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இந்த இடத்துல சின்ன மிஸ்டேக் விட்டாலும் நமக்கு தப்பாயிரும். அப்போ இது பார்த்தீங்கன்னா -4 வரும். அது இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு T19 வந்து என்ன வரும், -83 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். அடுத்த சம் பார்த்தீங்கன்னா 20th sum, find x squared plus 20x plus 36 by x squared minus 3x minus 28 minus x squared plus 12x plus 4y x squared minus 3x minus 28 கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம்பிள் 3.17ல் உள்ள சம். இது நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே உள்ள டினாமினேட்டர் எப்படி இருக்குது, ரெண்டு சேமாக இருக்குது, ரெண்டு சேமாக எழுதிக்கலாம். நியூமரேட்டர் பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த கொடுத்துருக்கிறத எழுதிக்கோங்க. அடுத்து இது மைனஸ் பண்ணணும் அப்படிங்கிறனால மைனஸ் போட்டு இந்த டேர்மை அப்படியே இங்கே எழுதிக்கணும். சரியா, அடுத்ததில் சைன் மாற்றுங்க. ஃபஸ்ட்டே சைன் மாற்றினீங்கன்னா இது எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்குது, அதனால் நம்ம மாற்றுறப்ப நமக்கு பிரச்சனை இல்லை. ஒருவேளை சப்போஸ் ப்ளஸ் மைனஸ்ன்னு வர்றதுனால இந்த ஒரு ஸ்டெப் எழுதிக்கலாம். எழுதிட்டு அப்புறம் அடுத்த ஸ்டெப்பில் இதோட சைனெல்லாம் மாறிடும். சரியா, -x² -12x -4 ஆயிரும். அப்போ இந்த x² +x² -x² கேன்சல் ஆயிரும். அப்புறம் என்ன பண்ணணும், லைக் டேர்ம்ஸ்லாம் நம்ம இது பண்ணலாமா, 20x இது -12x, அப்போ என்ன வரும், 8x வரும். இந்த நம்பரை ரெண்டையும் பாருங்கள், 36 -4 32 வரும். கீழே உள்ளதை அப்படி எழுதிக்கோங்க. அடுத்து என்ன பண்ணணும், இதில் காமனாக 8 வெளியில் எடுக்கலாமா, 8 வெளியில் எடுத்துட்டோம்னா x+4ன்னு இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனில் நம்ம என்ன பண்ணுவோம், ஏற்கனவே பண்ணுவோம் இல்லையா, பெருக்கினா 28 வரணும், கூட்டினா வரும் -3 வரணும். அப்போ அந்த ரெண்டு நம்பர் என்ன அப்படின்னா -7 -4. அப்போ அதை எப்படி எழுதுவோம், x -7 into x+4 x+4 கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஆன்சர் என்ன வரும், 8/x - 7. 21 இந்த சம் பாருங்க, டிடர்மைன் த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் whose sum and product of roots are அப்படின்னு சம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சம் வந்திருக்கா, சம் அண்ட் ப்ராடக்ட். அப்போ ஃபர்ஸ்ட்டில் கொடுத்துருக்கிறத நம்ம என்ன பண்ணிக்கணும், சம்முன்னு எடுத்துக்கணும். -3/2 and -1. இது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3.9ல் ஃபஸ்ட்டில் உள்ள தேர்ட் கணக்கு. பார்த்தீங்கன்னா சம் எழுதிக்கோங்க, ப்ராடக்ட் எழுதிக்கிட்டோம். இதுக்கு வந்து நம்ம குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் என்ன ஃபார்முலானா, x² மைனஸ் சம் ஆஃப் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. சரியா, அடுத்து இதில் அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ x² மைனஸ் இது வந்து ஈக்குவேஷன் உள்ள மைனஸ், இதில் சம் என்ன கொடுத்துருக்காங்க, -3/2. அது வந்து மைனஸ்ங்கிறனால ப்ராக்கெட் எழுதிக்கோங்க, இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட்டும் மைனஸ் நம்பர் தான், ப்ராக்கெட் போட்டு எழுதிக்கோங்க, -1 = 0. சரியா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ /2ன்னு வந்ததுனால /2 அல்லது 3 4 என்ன நம்பர் வந்தாலும் சரி, இந்த கீழே உள்ள நம்பரை வச்சு எல்லா நம்பரையும் நம்ம பெருக்கணும். சரியா, எல்லா நம்பரையும் அந்த நம்பரையும் சேர்த்து இப்போ இது பெருக்கிறப்போ பாருங்கள், 2 வச்சு 2² இந்த ஒரு ஸ்டெப் எழுதிக்கோங்க, இது நல்லது. டைரெக்டாக செய்கிற பிள்ளைங்க செஞ்சுக்கலாம். இது 2 வச்சு பெருக்கிறப்ப நமக்கு என்ன வரும், 2 × x² மைனஸ் 2, அது இது என்னது -3/2x ப்ளஸ் இந்த -1 இன்ட்டு அந்த 2 வச்சு பெருக்கிறோம் = இந்த சைடுமே பெருக்கணும், 0 × 2 அப்படின்னு போட்டுக்கணும். இப்போ இது பெருக்கிறப்ப என்ன ஆயிரும், நமக்கு 2x² ஆயிரும். இந்த 2 கேன்சல் ஆயிரும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3x. இது வந்து -1 × +2 என்னவாகும், -2. 0வோட எந்த நம்பரை பெருக்கினாலும் நமக்கு என்ன தான் கிடைக்கும், 0 தான் கிடைக்கும். அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன, 2x² + 3x - 2 = 0. இதுதான் இதோட ஆன்சர். அடுத்து வர்ற கணக்குகளை நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம்.
பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப லாங் ஆயிருக்கும் வீடியோ, அதனால இதோட கட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணால் தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோ பிடிக்குன்னு எனக்கு தெரியும். நானும் அடுத்தடுத்து வீடியோ போட எனக்கு வந்து ஒரு ஆர்வமாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.